இது தமிழக சட்டசபை தேர்தல் குறித்தான கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். தலைவன் என்றால் ஐயா ஸ்டாலின் மீது 1000 விமர்சனம் எனக்கு உண்டு. அரசியல் இல்லையோ, ஆனாலும் இரவோடு இரவாக தூக்கத்தை குறைத்து வந்து நின்னார்ல. தலைவன் அப்படிங்கறதுல உங்களுக்கு இந்த பேரை கேட்டோன்னே என்ன மனசுல தோணுது? ஸ்டாலின். எஸ். அக்கினி நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டின கலட்டும் ஆத்திரகாரா, அந்த குருதி அடிமுடி வேரில் அனலை திரட்டும் தைரியகாரா, கலியுகம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அரவணைக்கிற போக்கு, அதை பேசி சரி செய்கிற போக்கு கலைஞரை விட திரு ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. அதை இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்துக் கொண்டிருக்கார். நீ கரிகாலா, கலியுகம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அன்பினர்களே, நேற்று நள்ளிரவு செய்தியாக நாம் தந்தோம் இல்லையா? அவசரமாக லெபனான் மீது மிகப்பெரிய தாக்குதலை செஞ்சிருக்கு சிறிய சாத்தானும் அமெரிக்காவும் சேர்ந்துதான். அப்போ இது இப்ப போர் நிறுத்தம் 14 நாட்கள் 2 வாரம் போர் நிறுத்தம் என்று சொன்னால் அதை யுத்தத்துக்குள்ள வருகுதா வரலையா? ஏன்னா ஏற்கனவே ஈரான் தான் கேட்டிருக்கு லெபனான் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது. ஆனா அதை ஏற்றுக்கொள்ளல இஸ்ரேல். அப்ப அவன் தாக்கல் செஞ்ச ஒப்பந்தத்துக்குள்ள சரிதானே? சரியண்டா நான் அந்த தாக்குதல் சொல்ல வரல. ஒப்பந்தின் பிரகாரம் அந்த ஒப்பந்தத்தை அவன் ஏற்றுக்கொள்ளலையே. இஸ்ரேல் நீங்க சொன்ன ஈரான் சொன்ன கோரிக்கையை அவன் ஏற்றுக்கொள்ள, அதனால தாக்கியிருக்கிறான். இப்ப ஈரான் கொடுத்த அந்த ஒப்பந்தத்தை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளல என்றால் அது ஒப்பந்தம் இல்லை தானே. அதனால பேரளவிலான போர் நிறுத்தமா அல்லது போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களுக்கு பிறகும் ஐக்கிய அரபு அமீரகம் குவைத் பஹ்ரைன் மீது புதிய தாக்குதலை தொடுத்திருக்கிறது ஈரான். அதுக்கு பிறகுதான் இது ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே புதிதாக அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்தத்தை தொடர்ந்து பல வளைகுடா நாடுகள் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை பேஸ் பண்ணியிருக்கிறார்கள். போர் நிறுத்தம் அல்லது போர் லெபனான் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்துவதால் ஈரான் பந்தை அமெரிக்காவிடம் நேற்று நள்ளிரவே கொடுத்து விட்டது. நீயே முடிவெடுங்கன்னு சொல்லி அதை இங்க கேட்டா அந்த மொட்டையும் தட்டையிலும் சில அந்த இஸ்லாத்துக்கு விரோதமான இலங்கை முஸ்லிம்கள் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்ட சில கர்மங்கள், சில ஜந்துக்கள் ஈரான் மண்டிக்கிட்டான். எங்கடா ஈரான் மண்டிக்கிட்டான்? அமெரிக்கா தோத்து போய் கண்ணுக்கு முன்னுக்கு உலகத்துக்கு தெரிஞ்ச விடயம் ஈரான் மண்டிக்கிட்டதான். சில மொட்டைகளும் தட்டைகளும் சொல்லுதுகள். அது ஒன்றுமில்லை, இலங்கை முஸ்லிம்கள் கொண்ட ஒரு காழ்ப்புணர்ச்சியை ஈரான் மேல காட்டானுகள். டேய், இஸ்லாம் என்பது உலகத்துல வளர்ந்து வருகின்ற மதமும் மக்களும். மொட்டை தட்டை குட்டை பட்டையெல்லாம் எதுவும் பண்ணலடா, எல்லாம் அவன் செயல். பார்க்கலாம், செய்திக்குள்ள போவோம். ஈரான் அமெரிக்கா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் நிபந்தனைகள் தெளிவானவை மற்றும் வெளிப்படையானவை என்றும் அமெரிக்கா ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும். போர் நிறுத்தம் அல்லது இஸ்ரேல் வழியாக தொடரும் போர் இரண்டையும் அது கொண்டிருக்க முடியாது. லெபனானில் நடக்கும் படுகொலைகளை உலகம் காண்கிறது. பந்து அமெரிக்காவின் கையில் உள்ளது. அது தனது வாக்குறுதிகளின்படி செயல்படுமா என்பதை உலகம் பார்த்து கொண்டிருக்கின்றது என்று ஈரான் நேற்று நள்ளிரவு செய்தி வெளியிட்டிருக்கின்றது. அதைத்தான் இன்று வருகின்றோம். இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுவதா? இது ஏற்கனவே சொன்ன செய்திதான். ஈரான் எந்த நேரத்திலும் முழு அளவிலான தற்காப்பு நிலைக்கு வரக்கூடும் என்று ஈரான் சொல்லு. அதாவது நீங்க தொடர்ச்சியா லெபனான் மீது இந்த மாதிரி தாக்குதல் கொடுத்தீங்கன்னா நாங்க மீண்டும் எங்கட டபுள் மிசைலை கொண்டு தாக்குவான் இல்லை. நாம கடைசியாக தந்த செய்தி என்ன? உலகத்தின முதலாக டபுள் மிசைல் போட்டு தாக்கியிருக்கிறது ஈரான். அது ஒரு பெரிய ஒரு முன்னேற்றகரமான செய்தி. அதை நாம் தந்திருக்கிறோம் இல்லை. நீங்க தொடர்ச்சியாக யுத்தத்தை இதே முறையில வழி நடத்தப்படுமானால் அது வெரி ஷார்ட்லி ஈரான் தாரிகள் மீண்டும் போருக்குள் குதிக்கும். வாங்கள் நாம் செய்திக்குள் சொல்லுவோம். இது நேற்று நள்ளிரவு வரை நடந்த செய்திகளை கொஞ்சம் லேட் என்றாலும் அது வெளிவராத செய்தியாக பார்க்கலாம். ஏனெனில் தொடர்ச்சியாக 3-4 மணி நேரங்களுக்கு ஒரு செய்தியாக நாங்கள் வழங்கி வருவதால் சில செய்திகள் கொஞ்சம் லேட்டாகத்தான் செய்யும். மன்னருக்கு செய்தி தர முடியுங்களா? நாமே பலவீனமான மற்றும் தற்காலிகமான போர் நிறுத்தத்தை இஸ்ரேலிய ஆட்சி மீறி வருவதால் ஈரான் எந்த நேரத்திலும் முழு அளவிலான தற்காப்பு நிலைக்கு எழக்கூடும் என்று ஒரு மூத்த பாதுகாப்பு அதிகாரி எச்சரித்துள்ளார் ஈரான் தரப்பிலிருந்து. அன்றைய தினம்
முன்னதாக எட்டப்பட்ட ஏற்கனவே பலவீனமான போர் நிறுத்தத்தை அந்த ஆட்சி சீர்குலைப்பதை தற்போது உலகம் முழுவதும் கண்டு வருகிறது என்றும் ஈரான் குற்றம் சாட்டுகிறது. அந்த அதிகாரியின் கூற்றுப்படி போர் நிறுத்தத்தை மீறுவதன் மூலமும் அதே நேரத்தில் லெபனான் மீது ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலமும் ஈரானை தாக்குவதன் மூலமும் அந்த ஆட்சி அமெரிக்காவிற்கான ஒப்பந்தத்தின் விலையை அதிகரித்து வருகிறது என்றும் ஈரான் தெரிவிக்கிறது. இந்த ஆக்கிரமிப்பு ஆட்சியை அதன் இடத்தில் வைக்க நேரம் வந்துவிட்டது என்று கூறிய அந்த உயர் அதிகாரி மத்தியஸ்த நாடுகள் உடனடியாக தலையிட வேண்டும் என்றும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது ஈரானால். மேலும் போர் நிறுத்தம் முறிந்தால் சியோனிச ஆட்சி மட்டுமே முழு பொறுப்பேற்க வேண்டியிருக்கும் என்றும் ஆக்கிரமிப்பாளரை ஈரான் தண்டிக்கும் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. ஹாம்ஸ் ஜலத்தந்தி கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் மீண்டும் திறக்கப்பட்டதை தொடர்ந்து ஏற்பட்ட தற்போதைய தளர்வு கால மீறல்கள் தொடர்ந்தால் விரைவில் முடிவுக்கு வரும் என்றும் அந்த அதிகாரி எச்சரித்தார் இல்லையா? இந்த எச்சரித்த வந்தது முன்பு நாங்க செய்தி தந்திக்கிற முந்தி எச்சரிக்கை தந்து சில மணி நேரங்கள்ல மீண்டும் ஜலச்சந்தி மூடியாச்சு. ஏற்கனவே ஈரான் சொல்லிட்டு நாங்க மூட போறோம் என்று. நீங்க தொடர்ந்து எங்க மேலேயும் லெபனான் மீதையும் தாக்குதல் தொடுப்பீர்கள், ஆனால் நாங்க ஜலச்சந்தியை மூடுவோம் எச்சரித்து சிறிது நேரத்திலேயே ஜலச்சந்தி மூடப்பட்டு விட்டது. எப்ப ஓபன் பண்ண போறதை பார்க்கலாம். புதன்கிழமைக்கு நேற்று முன்னதாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஆட்சியின் 40 நாட்கள் நீடித்த ஆக்கிரமிப்பு போரை தொடர்ந்து ஈரான் ஒரு வரலாற்று வெற்றியை அறிவித்து மேலும் 10 அம்ச ஈரானிய முன்மொழிவையும் ஏற்க வாஷிங்டன் நிர்பந்திக்கப்பட்டதாக மீண்டும் ஈரான் வலியுறுத்துகிறது. அந்த செய்தி நாம கூட தந்துட்டோம். அந்த முன்மொழிவில் உள்ள ஒரு அம்சம் என்னவென்றால் லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் அமெரிக்க இஸ்ரேலிய போர் நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் அது கோரிக்கை விடுத்திருக்கின்றது. இருப்பினும் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு இஸ்ரேலிய ஆட்சி லெபனானின் தலைநகர் பெய்ரூட் உட்பட பல இடங்களை தாக்கி நூற்றுக்கணக்கான பொதுமக்களை கொண்டு குவித்துள்ளது. இது நேற்று பகல் வரை நடந்த விடயம். இஸ்ரேல் 10 நிமிடங்களுக்குள் குறைந்தது 100 வான்வழி தாக்குதல்களை நடத்தி நாடு முழுவதும் உள்ள பகுதிகளை குறிவைத்து பெய்ரூட்டில் மட்டும் குறைந்தது 88 பேர் கொல்லப்பட்டதாகவும் நேற்றைய தாக்குதல் அமைந்திருக்கின்றது. மார்ச் மாத தொடக்கத்தில் இந்த தாக்குதல் தொடர்ச்சி வருவதாகவே சொல்லப்படுகின்றது. அதாவது இஸ்ரேல் தொடர்ச்சியாக மார்ச் மாதத்தில் இருந்து லெபனான் மீது மிக அதிகமான தாக்குதல் தொடர்ந்து வருகிறது. இதேவேளை ஈரானின் 100வது அலையில் IRGC 25க்கும் மேற்பட்ட அமெரிக்க இஸ்ரேலிய இலக்குகளை நேற்று தாக்கியிருக்கிறது. ஒரு பதிலடியாக இஸ்லாமிய புரட்சி காவல் படை தீர்க்கமான 100வது அலையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு சொந்தமான 25க்கும் மேற்பட்ட முக்கிய இலக்குகளை தாக்கி அளித்திருக்கின்றது. முந்தைய நாள் எதிரியின் திமிருக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக நேற்று அதிகாலையில் வெளியிட்ட அறிக்கையில் IRGC தெரிவித்திருக்கின்றது. அன்பு தேசமே, உங்கள் புதல்வர்களும் அடியார்களுமான நாங்கள் இறைவனின் அருளாலும் உங்கள் ஆதரவாலும் நேற்றிரவு எங்கள் கடமையை நிறைவேற்றினோம் என்று ஈரானிய IRGC தெரிவித்திருக்கின்றது. இந்த கடுமையான தாக்குதல்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் தொடர்புடைய 13 எரிசக்தி வளாகங்கள் மற்றும் எண்ணெய் குழாய்கள் உள்ளிட்ட இலக்குகளை தாக்கியதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. அந்த இலக்கை நாங்க தாரம் மத்திய கடற்கரை முதல் கிழக்கு ஹிஜாஸ் தீபகற்பம் வரையிலான அமெரிக்கா மற்றும் சியோனிச எதிரிகள் இலக்குகளை IRGC விண்வெளி படையின் வீரர்கள் கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். இதன் மூலம் ஈரானிய மக்களின் உட்கட்டமைப்புகளை தாக்கினால் கடுமையான தண்டனை கிடைக்கும் என்பதை அந்த முட்டாள் எதிரி உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. பலிஸ்டிக் ஏவுகணைகள், குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் தாக்குதல் ட்ரோன்களால் தாக்கப்பட்ட இலக்குகளை IRGC பட்டியலிட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் ராஸ் அல் ஜுமைவாவில் உள்ள செவ்ரான் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் எண்ணெய் வசதிகள் இது அமெரிக்க எரிசக்தியை வழங்கும் மிகப்பெரிய LNG பின்ன பிரிப்பு வசதி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனத்தின் பீர்சபாவில் உள்ள இஸ்ரேலின் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மேம்பட்ட தொழில்துறை மையங்கள் அளிக்கப்பட்டுள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட அல் குதிஸில் உள்ள ஏர்லி மற்றும் டயமண்ட் கோபுரங்களில் உள்ள இஸ்ரேலிய ராணுவம் மற்றும் பாதுகாப்பு அமைப்பின் உளவு மற்றும் கண்காணிப்பு மையங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றது. ஜோர்டானில் அல் அஸ்ராகில் உள்ள அமெரிக்க மத்திய கட்டளையின் பிராந்திய தலைமையகம் முக்கிய இலக்குகளாக அளிக்கப்பட்டுள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட ஜாஃபாவில் உள்ள பென் குரியன் விமான நிலையம் மீண்டும் தாக்கப்பட்டிருக்கின்றது. ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனத்தில் உள்ள ஹைபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஒரு நாளைக்கு 3 லட்சம் பீப்பாய்கள் உற்பத்தி செய்யும் அந்த இடமும் தாக்கப்பட்டிருக்கின்றது. ஆக்கிரமிக்கப்பட்ட தலைநகரில் உள்ள பலஸ்தீனிய ஆக்கிரமிப்பாளர்களின் அரசாங்க வளாகம் சியோனிச கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்களையும் கொண்டுள்ளது. அந்த இடமும்
தாக்கப்பட்டிருக்கின்றது. கடற்படை அமெரிக்க போர்க்கப்பலை குறிவைத்தும் தாக்கப்பட்டிருக்கின்றது. IRGC கடற்படை ஹார்முஸ் ஜலசந்தியின் மீதான தனது திறமையான கட்டுப்பாட்டை தொடர்ந்து அதே வேளையில் பல கடற்படை இலக்குகளையும் தாக்கியிருக்கிறது. LHA-7 ஹெலிகாப்டர் தாங்கி கப்பல் குரூஸ் ஏவுகணைகளால் தாக்கப்பட்டு சேதமடைந்து மற்றும் தளத்தில் தீப்பிடித்த பிறகு இந்திய பெருங்கடலில் ஆழத்தில் விழுந்து அமுங்கி போயிருக்கிறதாம். கடற்படை அமெரிக்க போர் கப்பல்களை தாக்கி இருக்கின்றது. IRGC கடற்படை ஹார்முஸ் ஜலசந்தியின் மீதான தனது திறமையான கட்டுப்பாட்டை தொடர்ந்து அதே வேளையில் பல கடற்படை இலக்குகளையும் தாக்கி இருக்கின்றது. CVN-74 விமானம் தாங்கிய கப்பல் பல ட்ரோன்களால் தாக்கப்பட்டு அதன் உடற்பகுதி சேதமடைந்து இந்திய பெருங்கடலுக்குள் அமுங்கிவிட்டது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள ஒரு இஸ்ரேலிய ட்ரோன் உற்பத்தி ஆலை குவைத்தில் LSB-யில் அமெரிக்க நிறுவனங்களால் முதலீடு செய்யப்பட்ட எண்ணெய் வசதிகள் குவைத்தின் அலி அல் சலேமில் உள்ள அமெரிக்க தளம் தாக்குதலுக்கு தயாராக இருந்ததாகவும் IRGC தனது போராளிகள் மேலும் நடவடிக்கை எடுக்க தயாராக இருப்பதாகவும் அந்த நேற்றைய செய்தி வெளியாகிருக்கின்றது. அதுவும் தாக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானிய தேசத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட காவலர்கள் இப்போது தலைவர் மற்றும் தலைமை தளபதி அயதுல்லா சையத் முஸ்தபா கமேனியின் கட்டளைகளுக்கு செவிசாய்க்கிறார்கள். மேலும் அவர்களின் விரல்கள் தாக்குதலுக்கு தயாராக இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. திணிக்கப்பட்ட 2 போர்களில் இருந்து கற்றுக்கொண்ட பெரும் பாடங்களுடன் எதிரி மீண்டும் தவறாக கணக்கிட்டால் இன்னும் பெரிய காவியத்தை உருவாக்க அவர்கள் தயாராக உள்ளனர் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. IRGC அமெரிக்காவின் பிராந்திய கூட்டாளிகளையும் விழித்து பேசியிருக்கின்றது. எதிரி எப்போதும் சதித்திட்டம் தீட்டுகிறான். அவனது வாக்குறுதிகளில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றும் எந்த ஒரு ஆக்கிரமிப்புக்கும் நாங்கள் உயர்மட்ட படை பலத்துடன் பதிலடி கொடுப்போம் என்றும் ஈரான் உறுதியாக சொல்லியிருக்கின்றது. நாம் இந்த செய்தி ரெக்கார்ட் செய்யப்படுகின்ற நள்ளிரவு கடந்து என்றாலும் விடுகின்ற போது பல மோதல்களும் பல தாக்குதல்களும் நடந்திருக்கும். அவைகளையும் நாம் இன்று மாலைக்குள் உங்களுக்கு தர இருக்கின்றோம். ஆம்நேயர்களே, மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.